எங்க மத்தவங்க கண்ண மூடுங்க. முதல் சொல்லி நான் என்ன செஞ்சேன்னா நல்லா சாப்பிடணும், நம்மளுக்காக நம்ம போராடணும். சரியா? அதான் நான் சொல்லி கொடுத்தேன். உனக்கு என்ன வந்துச்சு? இப்படி என்ன சாப்பிட்டேன் அப்படி சரியா? பாதியில பாதி திரும்புறீங்க அவசரத்துல. இங்க பாதியா சொல்லி கொடுத்துறீங்க. அதனாலதான் நீங்க வாங்க. நாங்கள் உயரப்படி நில்லுங்க. மற்றவங்கள கண்ண மூடுங்க. சத்தம் போடாதே. இங்க தள்ளி வாங்க. தள்ளி வாங்க. சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போயிருங்க. ஒரு கதை சொல்லலாம். அங்க தள்ளி அப்ப கொஞ்சம் தள்ளி போங்க. தள்ளி போ. அங்க தள்ளி படிக்கிறவங்க தானே காலை விட்டு என்ன சொன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லணுமா? என்னடா நான் என்ன சொல்லி கொடுத்தேனா? தங்கச்சிமா சொல்லுங்க. எழுப்பி சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லி கொடுத்தேனா? உனக்கு என்ன சொல்லி வந்திருக்கு? என்ன சொன்ன? பார்த்துட்டு சொல்லு. சரியா? அவ்வளவுதான் வந்திருக்கு. நான் சொல்றது பார்ப்பதையும் கேட்பதையும் நம்பக்கூடாது, நாம் அறிந்ததை மட்டும் நம்ப வேண்டும். அப்ப அவ்வளவு பெரிய சென்டென்ஸ்ல பார்த்துட்டு சொல்லுன்னு முடிச்சிட்டாங்க. சரியா? நீங்க கூட கொடுப்பாங்க. படிக்கிறீங்க சும்மா புக் எடுத்து வச்சோடனே தூக்கம் தான் வரும். படிக்கிறீங்க எப்படி படிக்கிறீங்க? அடே வாசிக்கிறது யாரு இதுல? நான் வந்து சத்தமா வாசிச்சுதான் எனக்கு படிச்சதான் ஞாபகம் இருக்கும்னு சொல்றது. நான் சத்தமா வாசிச்சாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். யார் இருக்கு? சமாளிக்கிறீங்க இந்த 5 பேரை மட்டும்? சொல்லி இருந்தா இல்ல எப்படி என்ன கேட்டா அவையில அப்படி நினைக்கினா இல்ல நாங்க முக்கியமா வந்தது அவங்களுக்காக தானே. அந்த 5 பேருக்காக தான். அதான் உங்களுக்கு தந்து இருக்குது. இவங்க 5 பேர் தான் நாளைக்கு என்னோட பாடசாலையில படிப்பால பழக்கத்தால பிரபலியமாக்க வேண்டியது. இவங்க 5 பேர் இதெல்லாம் டார்கெட். சரியா? இப்ப நான் சொல்றேன் பிள்ளையார் வந்து